எனக்கு மட்டும் ஏன் சார் ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கவே மாட்டுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் எல்லா ஐபிஓவும் வரும்போதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட எனக்கு அலாட்மெண்ட் வந்ததே இல்லை. இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாரு. அதாவது நீங்கள் தொடர்ந்து ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அலாட்மெண்ட் மட்டும் வரவே மாட்டுது அப்படின்றது புலம்புறாங்க. பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அப்ளை பண்ணினா அவருக்கு உடனே அலாட்மெண்ட் கிடைக்குது. அவரோட ஒய்ஃப் பேரில் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்குது. அவங்க அம்மா பேரில் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்குது. அவங்க அப்பா பேரில் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்குது. அப்போது நமக்கு இங்கே ஒரு கேள்வி வருது இல்லை, ஐபிஓ அலாட்மெண்ட் உண்மையிலே லாட்ரி பேஸஸில் தான் நடக்குதா, இல்லை அலாட்மெண்ட் கிடைக்க வேறு ஏதாவது வழிவகை இருக்கா? நம்முடைய சான்சஸ் மட்டும் எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகாமல் இம்ப்ரூவே கிடைக்க மாட்டுது. அப்போது இந்த மாதிரி சான்சஸை எப்படி யூஸ் பண்ணி நம்ம அலாட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐபிஓ அலாட்மெண்ட்டு அப்படின்றதுக்கு எந்த சீக்ரெட் ட்ரிக்கும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஒரு ஐபிஓவில் ரீட்டைலர் போர்ஷன் ரொம்ப அதிகமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது வேலிட் அப்ளிகேஷனில் இருந்து அலாட்மெண்ட் செய்வதற்கு லாட்ரி பேஸஸ் ப்ராசஸ் தான் பயன்படுத்துகிறாங்க அதிகப்படியாக. இதுதான் நடக்குது. அதாவது நீங்கள் அதிக பணம் அப்ளை பண்ணினாலும் மட்டும் உங்களுக்கு அதிக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றலாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஐபிஓக்கு ரீட்டைல் கேட்டகரியில் 1 லட்சம் லாட்டு அவைலபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்குமே. ஆனால் நீங்கள் 10 லட்ச ரூபா வேலிட் அப்ளிகேஷன், அதுக்கு 10 லட்ச ரூபா வேலிட் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் எலிஜிபிள் அப்ளிகேஷன்லேருந்து அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஒருத்தருக்கு கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு கிடைக்காமையும் போகலாம். இதுதான் லாட்ரி பேஸஸ். நீங்கள் தொடர்ந்து பல ஐபிஓக்களை அப்ளை பண்ணியும் அலாட்மெண்ட் வராமல் கூட இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் ஒரு லாட்டு இல்லைனா 2 லாட்டு ஐபிஓ கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கும் கிடச்சிருக்க வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் ட்ரிக் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அதனால தான் எப்போ பாரு ஒரு ஐபிஓ போட்டால் அவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம்லாம் இங்கே கிடையாது. அது டோட்டலாக ப்ராபபிலிட்டி தான், முழுசாக லக்கு தான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு எந்த ஒரு ட்ரிக்கும் கிடையாது. ஒருத்தர் அதிகமாக 1 லாட் வாங்க வேண்டிய இடத்துல 10 லாட் வாங்கினா அவருக்கு அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அந்த நினைப்பும் தப்பு தான். ஓகேங்களா? அப்போ அடுத்த முக்கியமான கேள்வின்னா, அப்படின்னா நான் அதிகமாக லாட் அப்ளை பண்ணினா என்னுடைய சான்சஸ் அதிகமாகுமா? இப்போ தான் சொன்னேன். ஸோ அதுவும் ஒரு மிஸ்கால்குலேஷன் தான். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது ஒரு ரீட்டைலர் ஐபிஓ மிகவும் ஹெவி சப்ஸ்கிரைப்ட் ஆகுது அப்படின்னா மினிமம் லாட் அலாட்மெண்ட் லாட்ரி பேஸஸில் தீர்மானிக்கப்படும். ஓகேங்களா? அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, ஒரு பேனு அதில் அதிக லாட் அப்ளை பண்ணுறதுனால அலாட்மெண்ட் சான்சஸ் அதே ப்ரொபோஷனலுக்குலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஐபிஓவில் நடக்கும். அதாவது ஒரு பேனு 1 லாட் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 10 லாட் எடுத்தால் நமக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? அதே ப்ரொப்போர்ஷன் தான். 1 லாட்டுக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதே தான் எல்லாத்துக்குமே. 1 லாட்டுக்கு 15,000 தேவைப்படுது. ஒரு உதாரணம் பார்ப்போம். 1 லாட்டுக்கு 15,000 ஐபிஓக்கு தேவைப்படுது. நீங்கள் 1 லாட் அப்ளை பண்ணுறீங்க, இன்னொருத்தர் 2 லாட் அப்ளை பண்ணுறாரு. அவர் 2 லாட் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காகவே அவருக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லணும்னா, ஐபிஓ முழுசுமே என்னென்னா பியூராக ஒரு லாட்ரி பேஸஸ், பியூராக லக்கு. நீங்கள் அதிகமாக பணம் அப்ளை பண்ணி அது மூலிமா அலாட்மெண்ட் கேரண்டியாக பெற முடியும் அப்படின்னா அது தப்பு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஒரே குடும்பத்தில் பல பேருக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஃபாதர், மதர் அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி பேன் கார்டு இருக்கும், தனித்தனி டிமேட் அக்கௌண்ட் இருக்கலாம். அவங்க உண்மையிலே தனித்தனியாக எலிஜிபிள் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா அப்ளிகேபிள் ரூலுக்கு உட்பட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த டீட்டெயிலை தனித்தனியாக அப்ளை செய்யலாம். அப்போ இதனால் என்ன ஆகும், ஒரே அப்ளிகேஷனுக்கு பதிலாக குடும்பத்தில் பல எலிஜிபிள் அப்ளிகேஷன் ஐபிஓக்கு வரும். அதனால் குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஓவரால் ப்ராபபிலிட்டி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக இது தாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு ஹைப்போத்தட்டிக்கலாக 10% அலாட்மெண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஒருத்தர் மட்டும் அப்ளை பண்ணால் சான்சஸ் 10% கண்டிப்பாக அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது
4 எலிஜிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தனித்தனியாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஒவ்வொருவருக்கும் 10% சான்ஸ் இருக்குது. சிம்பிளிஃபைடு அசம்ஷனில் நம்ம பார்த்தா கரெக்டாக குறைஞ்சது அந்த 4 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது அலாட்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் 34% இருக்குது ப்ராபபிலிட்டியை செக் பண்ணால். ஸோ இந்த மாதிரி முறையில் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆக்சுவல் ஐபிஓவில் இருந்து 10% அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு ஐபிஓலையும் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டகரி, அவைலபிள் சார்ஜஸ், வேலிடே அப்ளிகேஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அலாட்மெண்ட்டு செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அது மாறவும் செய்யும். 4 பேர் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக அலாட்மெண்ட் வரும் அப்படின்றதும் இங்கே அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேனு, ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு அப்படின்னும் போது அப்ளை பண்ணும்போது அதில் சான்சஸ் ப்ராபபிலிட்டி அதிகம். அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த டீட்டெயில் கூட இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் அப்ளை பண்ணுறாங்க. அந்த அப்ளை பண்ணுற டீட்டெயில் ஜென்யூனாக இருந்தால் மேபி, அதாவது எப்படின்னா, என் ஒய்ஃப் பேரில் நான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் எல்லா டீட்டெயிலும் என்னுடைய டீட்டெயிலாக இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ அம்மா பேன் கார்டை நான் யூஸ் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷனை போடுறேன் அப்படின்னு வச்சுங்க, அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிடும். ஐபிஓ அப்ளிகேஷன் அதில் பேன் மற்றும் அப்ளிகேஷன் டீட்டெயில் சரியாக இருக்கணும். சில பேருக்கு இதனால் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே பேனில் மல்டி பிட்ஸ் போடுவது அலாட்மெண்ட் சான்சஸை அதிகரிக்கும். சீக்ரெட் ட்ரிக் அப்படின்னு ஒன்று கிடையாது. என்எஸ்சியில் ஐபிஓ எஃப்ஏக்யூ, அதாவது எஃப்ஏக்யூன்னு ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஒரு பேனுக்கு ஒரு பிட் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கோம். அதற்கு மேலே நீங்கள் பிட்டிங் போனால் அலாட்மெண்ட் நேரத்தில் ரிஜெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் மல்டி பேன் க்ரியேட் பண்ணுவது ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே கிடையாது. ஜென்யூனாக எலிஜிபிலிட்டி இன்வெஸ்டர்ஸ் தனித்தனியாக அப்ளை செஞ்சு வேணும்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு டே அப்ளை பண்ணினா சான்சஸ் அதிகமாகுமா? ஐபிஓ வருது, நான் ஃபஸ்ட்டு டேவே அப்ளை பண்ணுறேன், அப்போ எனக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. லாஸ்ட் டே அப்ளை பண்ணாலும் சான்சஸ் குறையுமா அப்படின்னும் கேட்குறாரு. நிறைய பேர் இது மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும். லாட்ரி பேஸ்ட் அலாட்மெண்ட்டு வெறும் சீக்கிரமாக அப்ளை பண்ணதுனாலையோ இல்லை லேட்டாக அப்ளை பண்ணுறதுனாலையோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. வேலிட் அப்ளிகேஷனாக இருப்பது தான், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது வேலிட் அப்ளிகேஷனாக இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். யூபிஐ மேண்டிடேட் அப்ரூவ் ஆகணும், அது 2வது முக்கியம். பேங்க் அக்கௌண்ட்டில் தேவையான அமௌண்ட் இருக்கணும், இது 3வது முக்கியம். பேன் அதோட டிமைட் டீட்டெயில் சரியாக இருக்கணும். அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஆகிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்களோ உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் டைமை விட வேலிடிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டிப்பு, ஐபிஓ அப்ளை பண்ண பிறகு அப்ளிகேஷன் டீட்டெயில் சரியாக சப்மிட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். என்எஸ்சியில் ஐபிஓ பிட் வெரிஃபிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் பேன் இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மூலமாக பிட் டீட்டெயிலை வெரிஃபை பண்ண முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு கிடைக்கலன்னு அப்படின்னு விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்போது நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்றத இந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சரியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஒரு பெரிய மிஸ்கனெக்ஷன் என்னென்னா, ஐபிஓ நல்ல கம்பெனின்னா அலாட்மெண்ட் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறது தப்பு. அதுவும் தப்பு தான். கம்பெனி நல்லதா அப்படின்றதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கொஸ்டினே கிடையாது. அலாட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றது தான் அலாட்மெண்ட்டோட கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு நல்ல ஐபிஓ அதிகமான மக்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகி அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குறைவான சப்ஸ்கிரைடான ஐபிஓவில் அலாட்மெண்ட் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பெனியோட குவாலிட்டியும் பார்க்கணும், அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டியும் தனித்தனியாக பார்க்கணும். கடைசியாக இந்த ஹோல் டாபிக் ஒரே லைனில் சொல்லணும்னா, ஐபிஓ அலாட்மெண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ரூலை ஃபாலோ பண்ணி ஜென்யூனாக எலிஜிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் அவங்க மூலியமாக தனித்தனியாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஐபிஓ ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இம்ப்ரூவ் அதாவது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அலாட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபினான்ஷியல் லிமிட்டை மீறி அப்ளை பண்ணவே கூடாது. அது ரிஜெக்ட் ஆகிடும். ஐபிஓ அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். லாட்ரி டிக்கெட் மாதிரி அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஐபிஓலையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐபிஓ இல்லைன்னா வேறு ஐபிஓவே கிடைக்காதா, அடுத்த ஐபிஓவில் ட்ரை பண்ணுவோம். அடுத்த முறை ஐபிஓ ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன இந்த வேலிட் அப்ளிகேஷன், கரெக்ட் பேன், கரெக்ட் டிமேட் டீட்டெயில், யூபிஐ மேண்டிடேட்டு, சஃபிஷியன்ட் ஃபண்டு, இந்த பேசிக் விஷயங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி இது தான், லாட்ரி பேஸஸ் தான். அப்போ அந்த ப்ராபபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயோ, இல்லை உங்கள் அம்மா அக்கௌண்ட்லேயோ, உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேயோ, இல்லை உங்கள் தம்பி அக்கௌண்ட்லேயோ, உங்கள் அண்ணா அக்கௌண்ட்லேயோ தனித்தனியாக ஜென்யூனாக அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது எனக்கு மட்டும் ஏன் ஐபிஓ கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இனிமேல் கவலைப்படாதீங்க. நீங்கள் உடனே ஐ எம் அன்லக்கி, எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அன்லக்கி அப்படின்றது அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஹைலி ஓவர்ஸ்கிரைப்ட் ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்காம போவது ரொம்ப சாதாரண விஷயம். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ரூலை கரெக்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இதுதான் சரியான அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐபிஓவில் ஏதாவது ட்ரிக் இருக்கா, இல்லை மேஜிக்கலாக எதாவது பண்ண முடியுமா? ஒரு லாட் வாங்குகிற இடத்துல நான் ஒரு 10 லாட் வாங்கினா எனக்கு ஐபிஓ சான்சஸ் அதிகமாக இருக்குமா? நான் தான் அதிக பணம் கொடுத்து ஐபிஓ வாங்குறேனே, அப்போ வந்து அந்த ஐபிஓ நடத்துகிறவங்க என்னுடைய அப்ளிகேஷனை தனியாக பார்த்து பொறுக்கி தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்காது. எல்லாருக்கும் ஒரு பேனு, அந்தந்த பேனுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குலுக்கல் மாதிரி குலுக்கி அதில் எடுப்பாங்க. இதுதான். இதில் பியூராக லக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஐபிஓ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அந்த ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தனித்தனி பேனு, தனித்தனி டிமேட் அக்கௌண்ட் இருந்து அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் சில பேர் வந்து லேடிஸ் கேட்டகரியில் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லா கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி குலுக்கல் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா லேடிஸ்க்கு ரொம்ப பேருக்கு ஐபிஓ என்னன்னு தெரியாது, ஷேர் மார்க்கெட் என்னான்னு தெரியாது. இப்போது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அப்போ எல்லாருமே ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னா அது லேடிஸ் பேரில் போட்டால் உடனே கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் சான்ஸ் இல்லை. இப்போது ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸும் ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, ட்ரேடிங்கில் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்போது அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் கோட்டாலையும் அவங்களுக்கும் அதே லாட்ரி பேஸஸ் தான். ஓகேங்களா? இது பியூராக லக்கு தான். அதை தான் நான் சொல்கிறேன், பியூராக லக்கு. கிடைச்சாதான் உண்டு, கிடைக்கலனா உங்களை நீங்களே ஐ எம் அன்லக்கி பர்சன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஓகேங்களா? இதுதான் அந்த நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு ஐபிஓ சீக்ரெட்னு ஒன்று கிடையவே கிடையாது. பியூராக லக்கை பேஸ் பண்ணி எனக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அவர் என்னையும் கேட்டிருக்காரு. நான் அப்ளை பண்ணது ஒரு 13 ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு வந்து ஒரு 7 ஐபிஓ கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி கிடச்சிது, ஃபஸ்ட்டு இல்லை 3வது வாரி எனர்ஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாரி எனர்ஜி எனக்கு கிடச்சிது ஃபஸ்ட் கிளாஸ் ஐபிஓ. லிஸ்டிங் ஆகும்போதே 10,200 என்னமோ எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. அதனால் அதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் டாட்டா டெக்குன்னு ஒன்று வந்ததில்ல, டெக்னாலஜின்ட்டு, அதுவும் எனக்கு கிடச்சிது. அதுவும் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன், அதுவும் நல்ல ப்ராஃபிட்டபிள். ஸோ இந்த மாதிரி எனக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி அன்லக்கியாக இருந்து அப்புறம் லக்கிக்கு வந்து இப்போது ட்ரேடராக மாறிட்டேன். நான் ஐபிஓ இப்போ ரொம்ப அப்ளை பண்ணுறதில்ல. பட் நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு 13 தான் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு 7 ஐபிஓ கிடச்சிருக்கு. 5 தான் கிடைக்கல, 6 கிடைக்கல. ஓகேங்களா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மனம் தளராதிங்க. நல்ல ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஐபிஓ வந்த நாளே அப்ளை பண்ணிட்டா கிடைக்கும்லாம் கிடையாது. கடைசி நாளில் அப்ளை பண்ணால் கிடைக்கும்லாம் கிடையாது. எல்லாமே அது பியூராக லாட்ரி பேஸஸ்னும் போது லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐபிஓ பற்றிய டீட்டெயில். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.